அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசுவோடு நம்ம இணைந்திருக்கும் போது, ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது, ஆண்டவர் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கனி நிறைந்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை ஆவியின் கனிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு, நீடிய பொறுமை, சமாதானம், இதெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்து ஒரு தெய்வீக சமாதானத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு, உங்க தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன சின்ன காரியத்திலையும் நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு கொடியானது அது அதனுடைய வேர் நல்லா உள்ள நிலைத்திருக்கும் போது, அந்த செடியோடு கொடிகள் இணைந்திருக்கும் போது அது ஆசீர்வாதத்தை, பலனை, கனிகளை கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போதுதான் நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கனிகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை நம்ம பார்க்கிறவங்க, உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கனி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுவாங்க. உங்களுடைய கையின் பிரயாசங்களில கனி, உங்களுடைய உலக வாழ்க்கையில கனிகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய கனிகள், பண்புகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்கிறதான வசனத்தின்படி இதை கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.